க்ளோரி டு காட். நாம் யாராக இருந்தாலும் சரி, நமக்கான வாழ்க்கை பாதைகளும் ரெண்டு, சாய்ஸும் ரெண்டு. நம்பர் 1, தேவன் காட்டும் பாதையை சென்று கடைசியில் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது. நம்பர் 2, நமக்கு பிடித்த பாதையில் போய் மரணத்தையும் சாபத்தையும் பெற்றுக்கொள்வது. ஆனால் ஒரு அப்பாவின் உண்மையான ஆசை என்னவா இருக்கும்? தன் மகன் தன் கூடவே இருக்கணும் தானே. அதான் அன்பாய் தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறார், என் மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறதால தானே எனக்கு கீழ்ப்படிய சொல்கிறேன். என் கட்டளைகளை எல்லாம் புரிஞ்சிக்கவே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கும்படி வானம் அளவுக்கு உனக்கு தூரமாகவும் இல்லை, அதுக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டம்னு சொல்லும்படி அது 7 மலை 7 கடலை கடந்து போய் பிரயாசப்படுற அளவுக்கு மறைபொருளாகவும் இல்லை. நீ ஒருவேளை தப்பாக எடுத்த முடிவுனால நீ தவறான ட்ராக்ல இருந்தாலும் சரி, இப்பவே உண்மையாய் மனந்திருந்தி என்னை கூப்பிட்டா போதும். ட்ராக்கை மாற்றினா வேற பாதையில் ஆட்டோமேட்டிக்காக செல்லும் ட்ரெயினை போல உன் பாதையையும் என்னால் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லை, உன் பிதாக்கள் மேலே சந்தோஷமாக இருந்தது போல உனக்கு நன்மை செய்ய திரும்பவும் சந்தோஷமாக இருப்பேன். எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய், ஜீவனா மரணமா என்று கேட்கிறார். நம் பதில் என்ன?